கொடியேற்றுற நாள் காலையில காப்பு கட்டியாச்சு. மீனாட்சி அம்மன் பச்சை ஸ்தலம். இந்த பச்சை துண்டுகளை அணிந்து கொண்டு நாம் சபதம் எடுத்துக் கொள்ளுவோம். மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு கொடியேற்றுகிற அதே தேதியிலே இந்த கலப்பை போட்ட பச்சை கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. எந்த மண்ணிலே? ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை கொண்டிருக்கிற விருதுநகர் மாவட்டத்தில் காரியாவட்டியிலே பச்சை கொடி விருந்திருக்கிறது. சாதிக்காமல் இந்த கொடி விடாது என்பதை உறுதியாக நான் சத்தியம் செய்து சொல்லுகிறேன். எங்களுக்கு அரசியல் கிடையாது. திமுக, அதிமுக, டோன்ட் வரி. எந்த கட்சி எங்களுக்கு தேவையில்லை. சட்டமன்றம், பாராளுமன்றம், எந்த கழுதை எங்களுக்கு தேவையில்லை. எங்க சங்கத்திலே என்ன முடிவுனா, உள்ளாட்சிகளில் மட்டும் போட்டியிடலாம். இதான் சங்கத்தினுடைய முடிவு. பஞ்சாயத்து போர்டுக்கு மட்டும் போட்டியிடலாம் சங்கத்தினுடைய முடிவு. ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு அடிப்படையான ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது, ஒரு கண்ணுல வெண்ணெய், ஒரு கண்ணுல சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க. அது என்ன ஒரு கண்ணுனா, நம்ம மாண்புமிகு நிதியமைச்சருடைய ஊரு. அதனாலதான் நாங்கள் சட்டமன்றத்துக்கு முன்னாடியே ஆர்ப்பாட்டம் போடுறவங்க. ஏன் காரியாவட்டியில போட்டோம்னா, அவர் ஊரு, அவர் தொகுதியில போடணுன்றதான் போட்டோம். ஏன்னா ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பும் தமிழ்நாடு அரசு வைக்குது. எந்த அரசாங்கம் வந்தாலும் வைக்குது. 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. 50 வருஷமா சென்னையில மனுஷன் தானடா குடியிருக்கான். 65,000 கோடியில மெட்ரோ ரயில், 50,000 கோடியில பரந்தூர்ல 5,000 ஏக்கர்ல விமான நிலையம். எந்த ஆட்சி வந்தாலும் 5,000 கோடிக்கு மழைநீர் வடிகால் கட்டுவீங்க. கூவத்துல மூக்க புடிச்சிட்டு போற கூவத்துக்கு 1,500 கோடி கட்டுவீங்க. கார் ரேஸ் போற மாதிரி ரோடு ஓடுவீங்க. உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு மைதானம் கட்டுவீங்க. உலகத்தரம் வாய்ந்த கலையரங்கள் கட்டுவீங்க. ஆனா விவசாயிகளுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க. இதையும் நாங்கள் இனிமேல் ஏற்றுக்கொள்ள